Hi guys, welcome to Muprai Training Academy. So TNUS survey SI 2024-25 இதற்கான ஸ்டடி பிளான் என்ன, எப்படி படிக்கணும், வேலைக்கு போயிட்டு எப்படி பாஸ் ஆகுதுன்னு ஒரு சில பேருக்கு இருக்கும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமா, எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், இதை தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ நிறைய பேருக்கான டவுட் வந்து ஒரு எல்லாருக்கும் எஸ்ஐ எக்ஸாமுக்கு தான் படிக்கணும் சார். ஆமா சார், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் படிக்கணும்ன்றது தெரியும். ஆனா அதை எப்படி படிக்கணும், எப்படி ஒரு டைம் அலோகேஷன் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு இங்க தெரியறதே கிடையாது. ஸோ அதை பத்தின ஒரு டீடைல் வீடியோ தான் இது. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ ஒரு ஸ்டடி பிளான் தான். அதாவது ஒர்க்கிங் பீப்புளுக்கும் சரி, வீட்டில் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்கிறவங்களுக்கும் சரி, இது ஒரு சின்ன ஒரு ஸ்டடி பிளான். இந்த ஸ்டடி பிளான்ல கொடுக்கக்கூடிய டைமை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி நீங்க ஒழுங்கா படிச்சிருந்தா மட்டுமே நீங்க வரக்கூடிய தேர்வை என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா எளிமையா கிராக் பண்ணலாம். சோ இதை தாண்டி வேர் டு ஸ்டடின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது படிக்கணும்னு சொல்லிட்டீங்க, இந்த சப்ஜெக்ட் முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லிட்டீங்க, ஆனா அந்த சப்ஜெக்ட்ல எந்த டாபிக்கை படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றது நீங்க ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கேள்விகள் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் சப்ஜெக்ட் வாரியா வேர் டு ஸ்டடி தான் போட போறேன். ஸோ லாஸ்ட் இயர் எப்படி நம்ம பண்ணமோ அதே மாதிரியான வேர் டு ஸ்டடி. ஸோ அந்த வேர் டு ஸ்டடிஸ் நீங்க கரெக்டா கோ த்ரூ பண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா மட்டும்தான் உங்களால இந்த எக்ஸாம்ஸ்ல வரக்கூடிய தேர்வுகளை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, நம்ம ஸ்டடி பிளானை பார்ப்போம். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய TNUS சர்வே SI 2024-25 புதிய வகுப்புகள் எப்பொழுது எங்க பயிற்சி மையத்துல துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி. சோ 16ஆம் தேதி அக்டோபர் மாதம் துவங்க இருக்கக்கூடிய இந்த புதிய கோர்ஸ் 3 பிரான்ச்சஸ் முப்படையினுடைய 3 கிளைகளிலுமே இருக்கு, வேலூர், திருச்சி அண்ட் தென் விருதுநகர். சோ இதுல இத பத்தின டீடைல்ஸ் வேணும், இந்த கோர்ஸை பத்தின டீடைல்ஸ் வேணும்னா நீங்க இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணீங்கன்னா அவங்க டீடைலா வந்து எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு கன்வே பண்ணிடுவாங்க. மீன்வைல் எக்ஸாம வந்து படிச்சு பாஸ் பண்ணனும்னா புக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ எங்களுக்கு SI 2024-25 தேர்வை வந்து நீங்க எளிமையா அணுகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுடைய பயிற்சி மையத்துல இருந்து 4 பாக புத்தகங்கள் வந்து விற்பனையில் இருக்கு. சோ 4 பாகம் நான் சொல்றது அதுல என்னென்ன டீடைல் இருக்கு நாங்க ஆல்ரெடி வீடியோ போட போறோம். சோ அதை நீங்க வந்து பாத்துக்கோங்க. சோ அதே மாதிரி சைரன் வேட்டை இந்த டெஸ்ட் பேட்சை தொடர்ந்து நவம்பர்ல ஒரு புதிய டெஸ்ட் பேட்ச் நாம துவங்க இருக்கோம். சோ அதுல நீங்க சேரணும்னு விருப்பப்பட்டாலும் இந்த டீடைல்ஸ் வந்து எதை பத்தின டீடைல்ஸ், புக்கை பத்தினதாகட்டும் அல்லது டெஸ்ட் பேட்சை பத்தினதாகட்டும் அல்லது கிளாஸ் டீடைல்ஸ் பத்தினதாகட்டும் எதுவா இருந்தாலும் இந்த நம்பர்ஸ் நீங்க கன்சர்ன் பிரான்ச்சஸ்க்கு வந்து கால் பண்ணி கேட்டீங்கன்னா அவங்க டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சோ இப்போ நம்மளுடைய மெயின் மேட்டருக்குள்ள வரோம். சோ முதல்ல எல்லாருக்குமே இருக்கிறது, ஒரு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஃபியர், பயம் அப்படின்னு இருக்கும். ஆமா சார், எதை படிக்கிறது, எப்படி படிக்கிறது, என்ன சார் போன முறையே கட் ஆஃப்ல பாதியில விட்டுட்டேன், இப்போ நான் வந்து பயந்துகிட்டு இருக்கேன், கட் ஆஃப் மெரிட் லிஸ்ட்ல இருந்து வெளியே வந்துட்டேன், ஸோ இப்போ ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு. ஃபியருக்கு ஆக்சுவலா இங்கிலீஷ்ல பயம்னாலே ஃபியர்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ பயத்துக்கு ஃபியர்னு சொல்லுவாங்க. அந்த ஃபியருக்கு என்ன பொறுத்தவரை வாழ்க்கையில 2 மீனிங் இருக்கு. அந்த 2 மீனிங் தான் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன். ஓகேவா? இது ஏற்கனவே எக்ஸாம் அட்டன் பண்ணி ஏற்கனவே எக்ஸாம்ல தோல்வியுற்று இல்லையா ஏதாச்சும் ஒரு கடும் மன உளைச்சல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான மீனிங்கா எடுத்துக்கலாம். forget everything and run. எல்லாத்தையும் மறந்து ஓடு. நாளைக்கு நேத்த நினைச்சு இன்னைக்கு வந்துகிட்டு இருந்தா நாளைக்கு பொழுது நமக்கு நல்லபடியா விடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப பழசுன்றது மறக்கிறதுக்கு தான். அதுக்கு தான் ஆண்டவனுக்கு மறதின்னு ஒரு வியாதியே கொடுத்துருக்காரு. இல்லைன்னா அதெல்லாம் இருக்குமா உலகத்துல? அப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு புதிய வாழ்க்கையை தேடி ஓடிக்கிட்டு தான் இருக்கான் மனுஷன். ஓகேவா? சோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலனாலும், தெரிய போறது இல்லைனாலும், நாளைக்கு அதான் நம்ம தான் சொல்லுவோம்ல, ஒரு சின்ன மோட்டிவேஷன் என்னன்னா, இன்னைக்கு நைட்டு நீ நாளைக்கு காலையில 5 மணிக்கு எழுந்துடும் செட் பண்ற பாரு அலாரம், அதுதான் ஒரு சின்ன மோட்டிவேஷன். உன்னுடைய நாளே ஒரு மோட்டிவேஷன்ல இருந்து தான் துவங்குதே. எப்படி எடுத்துக்கோங்களேன், நாளைக்கு வந்து பொழுது விடியுமா விடியாதா, நீ உயிரோட எழுந்துப்பியா எழுந்திருக்க மாட்டியானே தெரியாத போது ஒரு அலாரம் வச்சு தானே எழுற. அப்ப கண்டிப்பா அதுதான் உன் வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு முதல் மோட்டிவேஷன். அப்ப மறுநாள் நடக்க போறது என்னன்னே தெரியாததுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீ ஈடுபடுற. அது மாதிரி என்ன இருந்தாலும் பழசை எல்லாத்தையும் மறந்துட்டு ரன் அப்படின்னு சொல்ற. forget everything and run. இல்லையா face everything and rise. கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். எவனுக்கு தான் கஷ்டம் இல்ல? ஃபேஸ் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுங்க, எழுங்க, அவங்க முன்னாடி துணிஞ்சு எழுங்க, ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப forget everything and run or face everything and rise. இந்த 2 விஷயம் தான் ஃபியர் என்ன பொறுத்தவரை மீனிங். இதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ பயந்துட்டு மட்டும் செஞ்சிடாதீங்க. எக்ஸாம் நினைச்சு உன்னுடைய லைஃப்ல நீ பட்ட கஷ்டத்துக்கும் நீ பட்ட துன்பத்துக்கும் முன்னாடி எக்ஸாம்லாம் கால் தூசிக்கு சமம். அதனால ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அதை நினைச்சு பயப்பட மட்டும் செய்யாதீங்க. இப்போ நம்மளுடைய வீடியோக்குள்ள போவோமா? ஸ்டடி பிளான். ஸ்டடி பிளான் அப்படின்னு நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒருத்தன் படிச்சு பாஸ் ஆகணும், வேலைக்கு போகணும், அதுதான் ஸ்டடி பிளானே. சார் இங்க இன்னும் எழுதிருக்கீங்களே SI கட் ஆஃப் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது SI எக்ஸாமினுடைய ப்ராசஸ் 3ன்றது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா இன்னைக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய வந்த ஒரு கேண்டிடேட் கூட அது தெரியும். என்ன SI முதல் ப்ராசஸ் படிக்கணும் ரிட்டன் எக்ஸாமுக்கு, 2வது ப்ராசஸ் பிசிக்கலுக்கு போகணும், 3வது ப்ராசஸ் இன்டர்வியூ. இந்த 3 ஸ்டேஜை கடந்து போறவனுக்கு தான் அந்த காக்கி யூனிஃபார்ம் அவன் மேல ஏறி உட்காரும்.
அப்ப முதல்ல ரிட்டன் எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னா நீ அந்த கட் ஆஃப் ஜோனுக்குள்ள வரணும். மேக்ஸிமம் யாருமே ஃபெயில் ஆகிறது கிடையாது. ஆனா நம்ம பெருமைக்கு வெளியே போயிட்டு நான் எஸ்ஐ எக்ஸாம் எழுதுனேன்டா ஃபெயில் ஆயிட்டேன்டா அப்படின்னு சொல்றது. யார் ஃபெயிலே இங்க யாரும் இல்ல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் நீங்க எல்லாருமே எடுத்துடுறீங்க மேக்ஸிமம். அப்ப ஃபெயில் ஆனீங்கன்னா கண்டிப்பா ஃபெயில் இல்லை, எல்லாருமே பாஸ். ஆனா அந்த பாஸ் ஆனவங்களுக்கு எனக்கு தேவையான ஆளுங்களை தானே எல்லாம் எடுக்க முடியும். அப்ளை பண்ண 8 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் அப்ளை பண்றீங்கன்னா எல்லாரையுமே ஒத்திக்கு உள்ள போட முடியும். இருக்கிற வேகன்சி 800 பேர்னா அந்த 800 பேருக்கான விஷயத்தை தான் என்னால என்ன பண்ண முடியும், உள்ள சேர்க்க முடியும். அப்ப கட் ஆஃப் ஜோன் ஒன்று ஃபிக்ஸ் பண்றாங்க, அதுதான் முக்கியம். கட் ஆஃப் ஜோன். அந்த கட் ஆஃப் ஜோனுக்குள்ள போறதுக்கு உனக்கு 2 வேலை நீ முக்கியமா செஞ்சிருக்கணும். ஒரு ரிட்டன் எக்ஸாம் அப்ளை பண்ணி இந்த ரிட்டன் எக்ஸாமை அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி, எழுத்து தேர்வுகளை அணுகுவதற்கு முன்னாடி இந்த 2 விஷயத்தை நீ நல்லா பண்ணிருக்கணும். ஒன்னு படிக்கணும், இன்னொன்னு செல்ஃப் எவாலுவேஷன். இது டீன் போட்டுட்டு இருக்கேன், இது எல். செல்ஃப் எவாலுவேஷன் படிக்கணும் சார், படிக்கணும். நான் நல்லா படிச்சிட்டேன் சார், இப்ப வச்சா கூட நான் எஸ்ஐ எக்ஸாம் எழுத ரெடி சார். ஏன்னா எனக்கு ஜூன் மாசமே நோட்டிபிகேஷன் சொன்னாங்க, அது இவ்வளவு நாள் தள்ளி வந்தது, அது தப்பு, என் தப்பு இல்லை, நான் ஃபுல்லா படிச்சு வச்சிருக்கேன் சார், அப்ப நான் எஸ்ஐ எக்ஸாமுக்கு ரெடி தானே சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது முழுக்க தவறு. ஒரு பையன் படிச்சிருந்தா நீ என்னதான் அட்ட படிச்சிருந்தாலும் நீ ஒரு தேர்வுக்கு எத்தனை சதவீதம் தான் ரெடி ஆயிருக்கனா, 50% மட்டும் தான் ரெடி ஆயிருக்க எங்களை பொறுத்த வரையும். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, ஒரு எஸ்ஐ எக்ஸாமுக்கு நான் அணுக போறேன் சார், நான் கரெக்டா இருக்கேன் சார், நான் படிச்சுட்டேன் சார், நான் எந்த ஒரு லைனையும் விடல, புக்ல டாப் டு பாட்டம் அக்கா பிரிச்சு மேஞ்சிருக்கேன் அப்படின்னா கூட நீ எத்தனை சதவீதம் தான் ரெடி ஆயிருக்க அந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கு? வெறும் 50% தான் ரெடி ஆயிருக்க. அப்ப என்ன சார் பாக்கி 50% எங்க சார் போச்சுன்னா செல்ஃப் எவாலுவேஷன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீ இன்னும் பண்ணாம இருக்க. அதுதான் அடுத்த 50% பூர்த்தி பண்ண போகுது. அப்படி என்ன சார் செல்ஃப் எவாலுவேஷன் அப்படின்னா? செல்ஃப் எவாலுவேஷன் ஒண்ணும் இல்ல, டெஸ்டா போட்டு பார்க்கணும். நீ பண்ணக்கூடிய ஒரு சின்ன தப்பு ஒரு டெஸ்ட் தான் உனக்கு காமிக்குமே தவிர நீ என்ன படிச்சது ஞாபகத்துக்கு எடுத்துட்டு வரன்றது இல்ல. நிறைய பேர் என்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, சார் நிறைய படிச்ச மாதிரி இருக்கு ஆனா மறந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனையோ பேருக்கு இந்த மனக்குமுறல் இருக்கும். அப்படி மனக்குமுறல் இருக்கவங்க ஒரு தம்ஸ் அப் போட்டு போயிடுங்க மறக்காம வீடியோ கீழே. ஓகேவா? ஆமா சார் நானும் படிச்சேன் ஆனா படிச்சது மறந்த மாதிரியே இருக்கு சார் அப்படின்றவங்க ஒரு தம்ஸ் அப்பா மறக்காம வீடியோ கீழே போட்டு போயிடு. நான் எத்தனை பேருன்றதை புரிஞ்சுக்கிறேன், சொசைட்டிக்கும் தெரியும், எல்லாருக்குமே இருக்கு அந்த குறை தான். கண்டிப்பா நான் சொல்றேன் பாரு, இந்தியாவினுடைய முதல் பாரத பெண் பிரதமர் யார் அப்படின்னு நான் உங்களை கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க. பிரதமர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குடியரசுத் தலைவர் கேட்கல, முதல் பாரத பெண் பிரதமர் யார்? இந்திரா காந்தி அவர்கள். சொல்லிடுவீங்களா எல்லாரும் ஈஸியா? இப்போ இந்த கேள்வியை நான் கேட்கும் போது தான் உனக்கு அதை பத்தி திங்க் பண்ணணும்ன்ற யோசனையே வந்திருக்கு, அதனாலதான் பதில சொல்றேன். இதே இந்த கேள்வியை கேட்காத வரையும் அதை நீ படிச்சு வச்சதுதான், எங்கேயோ கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான், அதுவும் ஞாபகத்துக்குலாம் டக்குன்னு வராது. அப்ப கேள்வியை பார்க்கும் போதுதான் உன் மைண்ட்ல இருந்து அந்த ஆன்சர் என்ன ஆகும், வெளியே வரும். அப்ப நீ படிச்சது எங்கேயும் வெளியே போவாது, எல்லாம் மூலக்குள்ள தான் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். புரிஞ்சுதா? அப்ப எல்லாத்தையும் படிச்சேன் சார் மறந்துச்சு சார்னா நீ படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்க, அதனாலதான் மறந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. நீ டெஸ்ட் எப்ப போட்டு பாக்குறியோ அப்பதான் தப்புன்ற ஒரு விஷயத்த பண்ணுவேன். அடுத்த முறை இந்த தப்பை பண்ணக்கூடாதுன்றத தெரிஞ்சுப்பேன். நான் இதை பல பேருக்கு சொல்லுவேன், உளவியல் அப்படின்றது எனக்கும் போட தெரியும், உங்களுக்கும் போட தெரியும். ஏன் என்ன விட உனக்கு நிறைய லாஜிக் யோசிக்க வேற தெரியும், உங்களுக்கு யோசிக்க வேற தெரியும். அப்படி லாஜிக்கெல்லாம் யோசிச்சு என்ன பிரயோஜனம்? ஸ்பீடுன்னு இருக்குல்ல, 2 பேருக்கும் டிஃபரன்ஸ். இப்ப நான் ஒரு கொஸ்டினை யோசிக்கிறேன், உன்னை விட நான் கஷ்டமான லாஜிக்கே யோசிக்கிறேன்னா கூட நான் 30 செகண்ட் அந்த கொஸ்டினை போட்டுறேன். என்னை விட நான் ஈஸியான லாஜிக்கே யோசிச்சு கூட 42 செகண்ட் அந்த கொஸ்டினுக்கு எடுத்துக்கிறேன்னா 42 செகண்ட் பெருசா 30 செகண்ட் பெருசா? இங்க அந்த டைம் தான் பேசுது. புரியுதா? நான் சுத்தி வளைச்சு மூக்க தொடரவனா கூட இருந்துட்டு போறேன், ஆனா நான் 30 செகண்ட் அந்த கொஸ்டின் முடிச்சிருக்கேன். நீ டைரக்டா போய் மூக்க தொடரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், ஆனா 42 செகண்ட் செலவு பண்ணிருக்கேன். அப்ப அதுலயே வித்தியாசம் இருந்ததுல உனக்கு எனக்கு அந்த கால ஓட்டம் அதுதான் முக்கியம். அப்போ டெஸ்ட் பிராக்டிஸ் இதுதான் எனக்கு உனக்கு உள்ள டிஃபரன்ஸ். அப்ப உளவியல் எந்த அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அடுத்த முறை இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு தான் தோணும். அதே மாதிரி ஜிஎஸ்ல நீ ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது தான் கன்ஃபியூஸ் ஆவேன். ஐயோ இந்த கேள்விக்கு இவர் வருவாரா அவர் வருவாரா, ஏசுதாசா வாலியா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் ஒரு படத்துல கன்ஃபியூஸ் ஆவார் பாரு, அந்த மாதிரி நீ ஆவ. அப்ப ஆப்ஷன்ஸ் பார்த்து நீ கன்ஃபியூஸ் ஆகணுன்றதுக்காக தான் டெஸ்ட் எழுதவே சொல்றேன். என்ன சார் எனக்கு நல்லது சொல்றீங்களா கெட்டது சொல்றீங்களான்னு கேட்பேன். இது நல்லதுதான், ஏன்னா ஆப்ஷன்ஸை பார்த்து ஒன்ஸ் நீ கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, அடுத்தது இதுதான் ஆப்ஷன் உன் மனசுல பதியுது. அந்த 2 பேர்ல இவர் தான் மனசுல பதிஞ்சுச்சுன்னா அதுக்கப்புறம் கொப்புறான யார் சொன்னாலும் உனக்கு மறக்காது. புரியுதா? யார் என்ன சொன்னாலும் மறக்காது. அப்போ தெளிஞ்சு படிக்கணும்னா ஒரு குழப்பத்தை முதல்ல ஏற்படுத்தணும். நீ போயிட்டு ஆத்துல தண்ணி கலங்களாதான் இருக்கும், நீ ஒரு கல்லு தூக்கி போட ஆத்து தண்ணி என்ன ஆகும், வேவா போயிட்டு குழம்ப ஆரம்பிக்கும். குழம்பிதான் மேல என்ன ஆயிடும், திருப்பி தெளிஞ்ச நீர் வரும். அப்போ ஒரு குழப்பம் ஏற்படலைன்னா தெளிவு கிடைக்காது. அப்போ தெளிவு வரணும்னா குழப்பம் ஏற்படணும், அந்த குழப்பத்தை ஏற்படுத்திக்கோன்ற டெஸ்ட் மூலமா.
அப்ப செல்ஃப் எவால்வேஷன் ஒரு டெஸ்ட் போடு. அப்பதான் மீதம் இருக்கக்கூடிய 50% கம்ப்ளீட் ஆயிட்டு ஒரு எக்ஸாமுக்கு நீ எத்தனை சதவீதம் ரெடி ஆவற? 100% ரெடி ஆகுற. அப்போ ஒரு 100% ரெடி ஆனான்னு ஒரு மாணவன் எப்ப சொல்லணும்? நல்லாவும் படிச்சிருக்கணும், டெஸ்டும் நல்லபடியா போட்டு இருக்கணும். இப்பதான் நான் சொல்லணும், நான் 100% ரெடி சார், நான் எக்ஸாம் அட்டென்ட் பண்றதுக்கு அப்படின்ட்டு. அப்போ டெஸ்ட்டும் படிக்கிறதும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒரு ரிட்டன் எக்ஸாமுக்கு தான் இவ்வளவு நேரம் உனக்கு புரிய வச்சிருக்கேன். புரிஞ்சுதா? அப்ப இனிமே படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் டெஸ்ட் போட்டு 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 பார்க்கணும். புரிஞ்சுதா? சரி, இப்போ இங்க வாங்க. இந்த சார்ட் உனக்கு நல்லபடியா எக்ஸ்பிளைன் பண்ணோம். எஸ்ஏ எக்ஸாம்ன்றது இந்த 2 பார்ட்ஸா தான் பிரியுது. இந்த பொது அறிவு அப்படின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பார்ட் ஏ, பகுதி ஆ. இந்த உளவியல் அப்படின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பார்ட் பி, பகுதி ஆ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்க 2 பேரும் சேர்ந்தவங்க தான் யாரு? எஸ்ஐ எக்ஸாம். பாருங்க, மார்க்கே எழுதியிருக்கேன். பொது அறிவு என்பது 40 மார்க்கு கூடியது, உளவியல் என்பது 30 மார்க்கு கூடியது. அதாவது 60 கேள்விகள் கேட்கப்படும். 60 கேள்விகளுக்கு ஒரு கேள்விகளுக்கு அரை மார்க் விதம் என்று 30 மார்க் வழங்கப்படும். பொது அறிவு வந்து 80 கேள்விகள் கேட்கப்படும். 80 கேள்விகளுக்கு அரை மார்க்னு சொல்லிட்டு 40 மார்க் கொடுப்பாங்க. அப்ப இதுதான் அந்த எக்ஸாம் பேட்டர்ன். ஆனா அதுல அதிகமா இருக்காங்க, இதுல கம்மியா இருக்காங்க ஆளு. பொது அறிவுல நீ படிக்க வேண்டியது ஒண்ணும் இல்ல, அறிவியல், சமூக அறிவியல், நடப்பு நிகழ்வுகள். ஆனா அதுவே உளவியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரீசனிங் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், தமிழ் படிக்கணும். சார் இந்த 3 பேர்ல எனக்கு ஆவறவங்களே தமிழ் மட்டும் தான் சார், மற்ற 3 பேருமே எனக்கு ஆக மாட்டாங்க. இந்த 4 பேர்ல எனக்கு தமிழ் மட்டும் தான் ஓரளவுக்கு ஆவாங்க, மற்ற 3 பேருமே எனக்கு ஆக மாட்டாங்க. ஓரளவுக்கு தட்டி தட்டு மாதிரி ரீசனிங் கூட யோசிச்சுடுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மேக்ஸ் இங்கிலீஷ் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. அப்படின்னா இவர் ஈஸி தான், பார்க்கறதுக்கு தான் 4 பேர். ஆனா குழந்தைங்க மாதிரி, அப்புறாணிங்க மாதிரி நீங்க வளைச்ச வளைப்புக்கெல்லாம் அழகா வளைஞ்சு கொடுத்து உங்களுக்கு மார்க் எடுத்து கொடுத்துருவாங்க. இவங்க தான் பார்க்கறதுக்கு 3 பேரா இருந்தாலும் உங்களை தர்ம சங்கடத்துக்குள்ள ஆக்குவாங்க. அப்ப எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீ படிக்கணும் இருக்கு. மார்க் அதிகமா இம்பார்ட்டன்ட் இது கொடுத்துதான் ஆகணும். இவங்களுக்கு மார்க் கம்மின்றதால இம்பார்ட்டன்ஸ் கம்மியா கொடுன்னு சொல்லல, இவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடு. ஆனா அவங்களுக்கு மார்க் என்ன பண்ணிடுவாங்க, டக்குன்னு தூக்கி விட்டுட்டு கீழே இருக்கிறவன கோபுரத்தின் உச்சாணையில எடுத்துட்டு போய் வைக்கிற மாதிரி செஞ்சு விட்டு போயிடுவாங்க இவங்க உளவியல். அப்ப இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்ன்றத நல்லா தெரிஞ்சுக்கோ. 2த்துக்குமே சரிசமமான வழங்கு பரவாயில்ல. இவங்களும் இருக்காங்கல்ல, முக்கியம் தான், பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்களெல்லாம் எப்படி படிக்கணும், எப்படி டைம் அலோகேட் பண்ணி படிக்கணும்ன்றத நான் சொல்ல போறேன். லிசன் பண்ணலாமா? என்னுடைய 6வது ஸ்லைட்ல இங்க சொல்லியிருக்கேன் பாரு. இப்போ பாடங்கள் கொடுத்திருக்கேன். ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட், பார்ட் டைம் ஆஸ்பிரண்ட்ஸ் 2 பேரா பிரிச்சிருக்கேன். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படின்னு நான் யாரை சொல்றேன்னா, தேர்வுக்காக முழு நாளையும் ஒதுக்கி நான் எஸ்ஐக்காக படிப்பேன், நான் எஸ்ஐ தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க பாரு, அவங்கள தான் நான் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப பார்ட் டைம் ஆஸ்பிரண்ட்ஸ்னா யாரு சார் அப்படின்னா, அவங்க வேற யாரும் இல்லை, வேலைக்கு சென்று கொண்டே குடும்ப பாரத்தையும் சுமந்து அந்த காக்கின்ற பாரத்தையும் சுமக்க ரெடியா இருக்கவங்கள தான் நான் வந்து பார்ட் டைம் ஆஸ்பிரண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். அப்ப இவங்க வந்து என்ன பண்ண போறாங்க, இவங்க வந்து என்னத்தை செய்ய போறாங்க? பார்ட் டைம் ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படின்றத வந்து இந்த டைம் அலோகேஷன் மூலமா உனக்கு நிரூபிச்சிருக்கேன். கண்டிப்பா பார்ட் டைம் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு குடும்ப பாரம் எந்த மனசுல இருக்கோ அதே அளவுக்கு பாரம் மனசுலயும் இருக்கு. உடல் அளவுக்கு குடும்ப பாரத்தை சுமந்துகிட்டு இருக்க, மனசளவுல வந்து ஒரு வேலைக்கு போகணுன்ற பாரத்தை சுமந்துகிட்டு இருக்க. அப்படி இருக்கிறவங்க வெறியோட படிப்பான். அப்படி இருக்கவன் இந்த 4 மணி நேரம் ஸ்டடி பிளானே போதும், நல்லபடியா படிச்சிடுவான். அப்ப நான் 8 மணி நேரம் ஃபுல் ஃபிளெஜ்டா உட்காந்து படிக்கிறேன் சார், நான் என்ன சார் பண்ணட்டும்னா, நான் இங்க சொல்லியிருக்கேன் பாருங்க, அறிவியலுக்கு ஒரு 4ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சாலிடா 2.5 மணி நேரம் ஒதுக்கணும். ஏன்னா நமக்கு இங்க டிஎன்பிஎஸ்சி மாதிரி அறிவியலை கம்மியா படிச்சுக்கலாம், அறிவியலுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இல்ல அப்படின்னு நம்ம எங்கேயுமே நம்மளால வாக்குறுதி கொடுத்து சொல்ல முடியாது. பிகாஸ் அறிவியல் as a equal importance comparatively to social science. எப்படி சோசியல்ல இருந்து ஒரு 30 கேள்விகள் வரப்போதோ அதே மாதிரி அறிவியல்ல இருந்து கிட்டத்தட்ட 28 கேள்விகள் வந்துடும். அப்ப ஈக்குவல் வைட்டேஜ் கொண்டு இருக்கான். அறிவியலும் சமூக அறிவியலும் சம அளவுக்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கிறது. அப்ப நீங்க எந்த அளவுக்கு அறிவியலுக்கு படிக்கிறியோ அதே அளவுக்கு தான் என்ன பண்ணணும், சமூக அறிவியலை படிக்கணும். அதனாலதான் 8 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 5 மணி நேரத்தை நான் எதுக்கு மட்டுமே ஒதுக்க சொல்லியிருக்கேன், அறிவியல் சமூக அறிவியல். நான் ஒன்னும் ஒட்டுக்கா உட்காந்து காலையில 6க்கு எடுத்துக்கிட்டேன்னா 8:30 மணி வரையும் சயின்ஸ் எதாம படிக்கணும். அதுவும் இஷ்டம். ஒரே சப்ஜெக்ட நான் எங்கேயுமே டீவியேட் ஆகாம படிப்பேன்னா உன் இஷ்டம், தைரியமா படி 6 to 8:30. ஆனா நான் சொல்றது என்னன்றதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு படி. உன்னால இந்த 2.5 மணி நேரத்துல ஒரு சேர படிக்க முடியல அப்படின்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரமா கூட பிரிச்சுக்கோ. காலையில 1 மணி நேரம் அறிவியலை படிச்சுட்டு அடுத்த 1 மணி நேரம் கணிதம் படி, இல்ல உளவியல் படி, கம்பைன் பண்ணி படி. சும்மா ஒரே சப்ஜெக்டே படிச்சிருந்தாலும் தூக்கம் வந்துடும், போர் அடிச்சிடும். அதனால கம்பைன் பண்ணி படி. அறிவியலுக்கு 2.5 மணி நேரம் நான் ஒதுக்க சொல்லியிருக்கேன். ஒரு நாள்ல ஒரே நேரத்தை ஒதுக்க சொல்லாது, ஒரு நாள்ல 2.5 மணி நேரம் பிரிச்சு கூட ஒதுக்கிக்கும். அதே மாதிரி தான் சமூக அறிவியலுக்கும் 2.5 மணி நேரம் பிரிச்சு கூட ஒதுக்கிக்கும். இந்த 5 மணி நேரம் எதுக்கு தான் ஒதுக்கணும், அறிவியலுக்கும் சமூக அறிவியலுக்கும் தான். அதே மாதிரி கணிதமும் உளவியலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 மணி நேரம். மேக்ஸும் ரீசனிங்கும் சேர்த்து 2 hours.
இது அதிகம் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு கொஸ்டின்லாம் ஜூப்பியா போயிடும். அதனால நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி படி. 2 hours ஒதுக்க சொல்லியிருக்கேன். எதுக்கு? மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு. லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ். இங்கிலீஷ் அண்ட் தமிழுக்கு நான் எவ்வளவு நேரம் ஒதுக்க சொல்லியிருக்கேன்? 1 hour ஒதுக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்கிலீஷ் வந்து தமிழ் கூட ஓரளவுக்கு நீங்க பண்ணிடலாம். ஆனா இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் டாக்டிக்ஸா கொஸ்டின் வச்சுட்டாங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதனால இங்கிலீஷ்க்கு ஒரு 1 hour ஒதுக்கி ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. ரொம்ப ஈஸி தான். இது வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்கக்கூடியவர்களுக்கான ஒரு டைட் ஷெட்யூல் பிளான். 8 hours per day நீ படிச்சா காக்கி அந்த 2 ஸ்டார்ன்றது உன்னுடைய தோள்பட்டையில. புரியுதா? 8 மணி நேரம் படிச்சா. இப்ப இங்க பாருங்க 4 மணி நேரம் ஸ்டடி பிளான் சொல்லியிருக்கேன். அது என்ன சார் 4 மணி நேரம் ஸ்டடி பிளான்னா? ஒண்ணும் கிடையாது. 1.5 மணி நேரம். இவங்க 2.5 மணி நேரம் ஒதுக்க சொல்லியிருக்கேன். இவங்க 1.5 மணி நேரம். ஏன் சார் நான் 1.5 மணி நேரம் படிச்சா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. வேலைக்கு போய்கிட்டே படிக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம்னு எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஓகேவா? சோ அதனால நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா படிச்சா நான் வேணான்னு சொல்ல போறதுல, கையை பிடிச்சி புக்கை பிடிங்கி இழுத்து போட போறதுல. படிச்சா உன் நல்லதுதான். நான் அதை வேணானே நான் எங்கேயுமே மறுக்கல. நான் சொல்றது என்னன்னா ஒரு கிளான்ஸ் இந்த 1.5 மணி நேரமாவது அட்லீஸ்ட் ஒதுக்கிக்கோங்க. ஏன்னா 1.5 மணி நேரம் கூட படிக்க முடியலன்னா நம்ம டோட்டலா படிக்கிறதே வேஸ்ட். ஓகேவா? அப்போ அறிவியல் வந்து 1.5 மணி நேரம், அதே அளவுக்கு சமூக அறிவியலையும் என்ன பண்ணுங்க 1.5 மணி நேரம் படிங்க. ஓகேவா? அடுத்தது 1 hour. என்ன சார் 4 மணி நேரம்னு சொல்லிட்டு இதுவே 3 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 hour 5 மணி நேரம் இது போட்டிருக்கீங்க, கணக்குல அவுட்டா அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1 hour நான் சொல்லியிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டா எடுத்துக்கோங்க. அதாவது 1 மணி நேரம் தான் இருக்கு உங்ககிட்ட இன்னும் ரிமைனிங் டேஸ்ல. அதுல 4 நாளுக்கு மேக்ஸ் ரீசனிங்க பாருங்க, 2 நாளுக்கு ஆங்கிலம் தமிழை பாருங்க. ஒரு நாள் உங்களுக்கு லீவு, ஏன்னா நீங்களும் கஷ்டப்படுறீங்கல்ல, படிக்கிறீங்க, வேலை பார்க்குறீங்க, எல்லாம் பண்றீங்க. அதனால ஒரு நாள் லீவ் ஜாலியா இருந்துக்கோங்க. ஓகேவா? 4 நாளுக்கு மேக்ஸ் ரீசனிங், 2 நாளுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ். இப்படி பாத்தீங்கன்னா உங்களாலையும் என்ன பண்ண முடியும்னா இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து ஒர்க்கிங் பீப்புளுக்கும் இவங்களுக்குமே ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்கிறவங்களுக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு ஷார்ட்டான ஸ்டடி பிளான். ஆனா என்ன படிக்கணும் அப்படின்றது இருக்கு. எல்லாருமே 6th to என்ன படிப்பீங்க? 6th to 10th இதுல இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் சோசியலை தான் இம்பார்ட்டண்டா படிச்சிருக்கணும். ஏன் சார் அப்படின்னா நம்மளுக்கு கேள்விகள் பெரும்பாலும் 6ல இருந்து 10ஆம் வகுப்பு தான். இதுல இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு சில டாபிக்ஸ் உடைய டச் தான் வந்து 11th and 12thல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. அதை நீ மேக்ஸிமம் ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டிடியூட் டெஸ்ட் பேட்சஸ் போட்டு பார்க்கும்போது உனக்கு மேக்ஸிமம் என்ன ஆயிடும் கிடைச்சிடும் ஐடியா. ஆனா மேக்ஸிமம் நீ எதை கவர் பண்ணாம விட்டுறக்கூடாது. 6th இருந்து 10th வரையும் நல்லா கவர் பண்ணிருக்கணும். 6ல இருந்து 10ஆம் வகுப்பு வரையும் நல்லா கவர் பண்ணா மட்டும்தான் உன்னால என்ன பண்ண முடியும், அப்பாடா நானும் எக்ஸாமுக்கு ரெடிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். காலர் தூக்கி விட்டுட்டு அப்ப 6th to 10th நல்லா படிச்சு வச்சுடு, எதையுமே விடக்கூடாது. அது நீங்க கேக்குறீங்க சார் 9th 10th போய் முதல்ல படிச்சுட்டு வந்துட்டேன்னா 9th 10th நீ முதல்ல எப்படி படிச்ச? மனப்பாடம் பண்ணியா? அது தப்பு தானே. 9th 10th படிக்கவே கூடாது. ஏன்னா 6th 7th 8th இதை நீ எவன் ஒருத்தன் புரிஞ்சு படிக்கிறியோ 9th 10th அவன் வாசிச்சுட்டு போயிடுவான். மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க மாட்டான், வாசிச்சுட்டே போயிடுவான். ஆமா இல்ல, நம்ம 6thலயே இதனுடைய பேசிக்ஸை படிச்சிட்டோம்ல. ஓ அவங்க இதான் சொல்ல வராங்களா, ஓ 7thல பார்த்தோம்ல இதை, ஓ அவங்க இதான் சொல்ல வராங்களா, 8thலயே இதை பத்தின டீடைல் கொடுத்துருந்தாங்களே அப்ப இதான் சொல்ல வராங்களான்னு சொல்லிட்டு வாசிச்சுட்டு போயிடுவான். அதுதான் வித்தியாசம். நீ இதை உட்காந்து முதல்ல படிச்சுனா நீ கண்ணை மூடிட்டு மனப்பாடம் 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 பண்ணிட்டு இருக்கணும். ஆனா இதை உருப்படியா படிச்சுட்டு அங்க போறவன் கண்டிப்பா அதை வாசிப்பான். அவனுக்கு ஏன்னா நிறைய கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுல நீ படிச்சுட்ட பேசிக்ஸ் எல்லாம். பேஸ்மெண்ட் ஒரு வீட்டினுடைய பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா எத்தனை ஃப்ளோர் எழுப்பினாலும் அது ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அப்ப நீ பேஸே கிளியர் பண்ணிட்ட, பேசிக்ஸே கிளியர் பண்ணிட்டா மேல இருக்க 2 சப் ஸ்டாண்டர்டும் உனக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்ப இதை நல்லபடியா படிச்சு வை. புரியுதா? அப்ப போகும்போது 6th 7th 8th 9th 10th 6th ஒரு 18 நாள் ஒதுக்குங்களேன். நான் இதுவே அதிகம், நானா 10 நாள் தான் ஒதுக்க சொல்லுவேன். என்கிட்ட வந்து யாராவது நேர்ல கேட்டாங்கன்னா நான் உனக்கு ஒரு இதுலயே சொல்றேன் 18 நாள் ஒதுக்கு. இன்னும் நமக்கு தான் டைம் இருக்கே. 18 நாள் 7th ஒரு 18 நாள். இந்த 18 நாள்னு சொல்றது வெறும் சயின்ஸை மட்டும் படிக்கக்கூடாது, வெறும் சோசியலை மட்டும் படிக்கக்கூடாது, ரெண்டுத்தையுமே முடிக்கணும் சைமல்டேனியஸா. சோசியலும் முடிக்கணும், சயின்ஸும் முடிக்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு நான் 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒதுக்க சொல்லியிருக்கேன். அதனால அந்த மாதிரி படிச்சு 18 நாள் 6th 7th க்ளோஸ் பண்ணுங்க. அடுத்து ஒரு 24 நாள் ஒதுக்கி 8th க்ளோஸ் பண்ணுங்க. இதுவே உனக்கு பாதி காப்பாத்தி கொடுத்துரும். அடுத்தது என்ன 9th 10th தானே, பொறுமையா உட்காந்து படி, ஈஸியா முடிச்சிடலாம். இந்த எக்ஸாம் உனக்கு தான், வேட்ட ஆரம்பம் தான், எஸ்ஐ தான் நீ. ஓகேவா? ஸோ தமிழ் தகுதி தேர்வு இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் இதுதான். நானும் தமிழ் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 6ல இருந்து 10ஆம் வகுப்பு வரையும் படிக்கிறாங்க. இங்க என்ன அவங்க திருவள்ளுவருக்கு தகுதி தேர்வு எடுத்துட்டு இருக்கோமா? திருவள்ளுவரை அடுத்த திருவள்ளுவர் யார் அப்படின்ற ஒரு காம்படிஷன் நடத்திட்டு இருக்கோம். நீ வந்து நான் தமிழ் 6 to 10ஆம் வகுப்பு வரையும் படித்தேன் அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு திருவள்ளுவர் பதவியோ அல்லது அவையார் பதவியோ கொடுக்கறதுக்கு கிடையாது. தமிழ் தகுதி தேர்வு என்பது தகுதி தேர்வு, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி பேப்பர், அவ்வளவுதான்.
அதுக்கு உட்காந்து நான் 6th to 10th படிச்சேன்னு சொல்றது தான் மடத்தனமே என்னை பொறுத்த வரையும். ஏன்னா 40 மார்க் எடுத்தா தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைஞ்சுவீங்க. அப்போ உன்னுடைய பேப்பர் 1 திருத்திடுவாங்க. அப்ப 40 மார்க் தான் எடுக்கணும், 100க்கு 100 எடுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. ஏன்னா 100க்கு 100 எடுத்தா வீட்டை தேடி வந்து மெடல் கொடுத்து போறாங்களா? கண்டிப்பா கிடையாது. 40 மார்க் எடுத்தாலே போதும்ல. அந்த 40 மார்க் எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் 3 ஸ்டாண்டர்டை கிளியரா படிச்சா போதும். ஏன்னா இந்த 3 ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது உனக்கு உளவியல்ல கேட்கக்கூடிய ஒரு தமிழ் சம்பந்தமான கேள்விகளுக்கு உன்னால பதில் சொல்ற அளவுக்கு அமைஞ்சிடும். அப்ப நீ சூஸ் பண்ணிக்கோ. 1 6 7 9ஆம் வகுப்பை நல்லா படிக்கணும், இல்லையா 6 8 9ஆம் வகுப்பை நல்லா படிக்கணும், இல்லையா 6 8 10ஆம் வகுப்பை நல்லா படிக்கணும். இதை விட ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா நீ சூஸ் பண்ணிக்கலாம், வேணானே சொல்லல. ஓகேவா? இது என்ன பொறுத்தவரையும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா நான் 3 காம்பினேஷன் சொல்றேன். இதுல ஏதாச்சும் ஒரு காம்பினேஷனை செலக்ட் பண்ணி அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய தமிழ் கேள்விகளை மட்டும் நல்லபடியா படிச்சு வச்சுக்கோ, வேலை உனக்கு தான். ஓகேவா? ஸோ இப்போ புரியுதா என்ன சொல்றாங்கன்னுட்டு? ஸோ இதே மாதிரி தொடர்ந்து லிசன் பண்ணி படிங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அந்த சப்ஜெக்ட்கான வேர் டு ஸ்டடி, அதை எங்க படிக்கணும்ன்றதெல்லாம் கிளியர் கட்டா ஒரு இதுக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டே போடுறேன். எத்தனை கேள்விகள் கடந்த தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கு, இந்த வருடம் எத்தனை கேள்விகள் வரலாம் அப்படின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் வீடியோவும் போடுறேன். அதே மாதிரி எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றது அந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வேர் டு ஸ்டடி தனித்தனியாக போடுறேன். புரிஞ்சுதா? ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் முப்படை பயிற்சி மையத்துடன். அப்பதான் நிறைய அப்டேட்ஸ் வந்து நீங்க தொடர்ந்து பெறுவீர்கள். ஓகேவா? ஸோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.